நம்ம சுகுணாக்கு பல சான்ஸ் கிடைச்சோம். மெகுமி ஃபுஷிகரவை எதுக்கு கொல்லல, எதுக்கு மெகுமி ஃபுஷிகர மேல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரு, அப்படி மெகுமிக்குள்ள என்ன இருக்கு, ஷிபியா இருக்குல இந்த டயலாக சொன்னதுக்கான காரணம் என்ன, சித்ராதரா உன்னால ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்கு, அப்படி சுகுணாக்கு மெகுமிட்ட இருந்து என்ன தேவை, அது மாங்க படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். சுகுணா மெகுமியை நியூ வெசலா தான் பாக்குறான். இனி தாண்டி யூஜிட் இல்லாத ஒண்ணு மெகுமிட்ட இருக்கு. அது என்னன்னா மெகுமியோட டெக்னிக் தான், டென் ஷேடோ டெக்னிக். ஜுஜுட்சு கைசன் வேர்ல்டுலயே இந்த டென் ஷேடோ டெக்னிக்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். இது இந்த டெக்னிக் மூலமா 10 டிஃபரெண்ட் டிவைன் பீஸ்ட சமன் பண்ண முடியும். அதுல நம்ம டிவைன் ஜெனரல் மாகரோகமே இருக்காரு. எந்த அட்டாக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் அது. சுகுணாக்கு அந்த டென் ஷேடோ டெக்னிக் பத்தி கிளியரா தெரிஞ்சிருக்கு. அது ஒரு வெர்சடைல் டூலா பாக்குறான். அது இல்லாம சுகுணா ஸ்ட்ராட்டஜிக்கலா ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இதெல்லாம் தாண்டி சுகுணா எல்லா டெக்னிக்லயுமே மாஸ்டர்னு சொல்லலாம். கிங் ஆஃப் கர்சஸ்னு சும்மா எல்லாரும் சொல்லிடுவாங்களா. சுகுணா மெகுமியோட பாடியை எப்ப டேக் ஓவர் பண்ணுவானா, சுகுணா மெகுமியோட பாடியை கல்லிங் கேம்ஸ் ஆர்க்ல தான் டேக் ஓவர் பண்ணுவான். இப்போ யூஜி ததுவோட நிலைமைன்னு கேட்டீங்கன்னா யூஜி அப்போதைக்கு ஃப்ரீ பண்ணப்பட்டுடுவான். சுகுணா மெகுமியோட பாடிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த டென் ஷேடோ டெக்னிக் யூஸ் பண்றது மூலமா மேசிவ் டிஸ்ட்ரக்ஷனை நம்ம சுகுணா ஏற்படுத்த முடியும். அதை சுகுணா செஞ்சும் காமிப்பான். இதுக்கப்புறம் தான் சுகுணா மாகோரஹா வர்சஸ் கோஜோன்ற ஃபைட் நடக்கும். இதெல்லாத்தையும் அனிமே சீசன் 3ல கல்லிங் கேம்ஸ் ஆர்க்ல பார்ப்போம்.